போய் சொல்றா, அவன் என்ன பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். போய் சொல்லு. நிறுத்துங்க. மாதவன் என் புருஷன். அவரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏய், என்ன பேசுற நீ? மேடி ஏன் தம்பி, அவனை அடிப்பேன் திட்டுவேன், அத கேக்குறதுக்கு நீ யாரு? அதெல்லாம் முன்னாடி. இப்போ மாதவன் என் புருஷன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தம்பி. நான் இல்ல, மனிதாபிமானம் உள்ள யாரு வேணாலும் கேட்கலாம். அவர் மேல யாரும் கை வைக்க கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன நேத்தி வரைக்கும் வேலைக்காரியா இன்னொரு வீட்டுல இருந்தவ நீ, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளானதும் திமிரு வந்துருச்சோ? என்னையே எதிர்த்து பேசுறியா? பிரகாஷ், என்ன என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? இன்னும் என்ன நடக்கணும்? மேடி என் பொண்டாட்டி அடிச்சிருக்கான். இவ்வளவு நாளா யாரையும் அடிக்காதவன் இன்னைக்கு திடீர்னு கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கானா? அதுக்கு காரணமே இவதான். இவதான் ஒண்ணும் தெரியாத மேடிய தூண்டி விட்டுருக்கான். தூண்டி விட்டது மட்டுமில்லாம அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள வேற வரா. என் தம்பி தப்பு பண்ணா நான் அவனை அடிச்சு திருத்துவேன், அத கேட்க இவ யாரு? ஆமாத்த, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். ஸ்வேதா தூண்டி விட்டுதான் மேடி இப்படி எல்லாம் பண்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல ராகினி. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. மேடி எதுக்கு ஒன்னு அடிக்கணும்? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல அத்த. எப்பவும் போல மேடி பெட்ல பாத்ரூம் போறத பத்தி சும்மா சொன்ன, அவ்வளவுதான். அதுக்கு போய் அவன் அடிச்சிட்டான். நீ பண்ணது தப்புதானே? அத்த, நான் எத்தனையோ தடவை மேடி இப்படி பேசிருக்கேன். இனிமே இது சம்பந்தமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சம்பந்தியம்மா இப்படி கோவமா பேசிட்டீங்க? ராகினி உங்க மேல இருக்க கோவத்துல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நாங்க செய்யாத தப்பெல்லாம் நாங்க செஞ்சதா சொல்லி ஏதாவது பழிய போட்டு எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து இந்த கல்யாணத்தையும் நடத்த விடாம பண்ணிட்டா நாங்க என்ன சம்பந்தி பண்றது? நாங்க வேற ஏழை பாழைங்க. அவங்க தொந்தரவு எல்லாம் எங்களால தாங்கவே முடியாது சம்பந்தி. கவலைப்படாதீங்க, ராஜசேகர் சம்பந்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்க சம்பந்தி. அப்புறம் கௌதம் பூமிகா 2 பேரும் பார்த்து பழகணுங்க தானே, அதனால இந்த பொண்ணு பாக்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். நாம ஒரு நல்ல நாளா பார்த்து ஐயரை கூப்பிட்டு கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம். நாங்களும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சோம் சம்பந்தி, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ நாங்க வரோம் சம்பந்தி. போயிட்டு வரோம் சம்பந்தி. சொன்னியா? இல்லம்மா, போன் பண்ணா I'll call you laterன்னு மெசேஜ் அனுப்புறான். போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? அப்போ ஸ்வேதாவுக்கு போன் பண்ணி கல்யாணம் முடிவு பண்ண விஷயத்த பத்தி கல்பனாமா கௌதம் கிட்ட சொல்லிட்டாங்களான்னு கேள. நான் கேக்கல, நான் போன் பண்ணி தரேன், நீயே கேளு. சரி, போன் பண்ணி கூட நானே கேக்குறேன். சரிம்மா. ஹலோ ஸ்வேதா, நான் கண்மணி பேசுறேம்மா.
சொல்லுங்க கண்மணிமா. கௌதம் தம்பி வீட்ல இருக்கா? சம்பந்தி அம்மா கௌதம் தம்பி கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டாங்களா? இல்லம்மா, கௌதம் ஏதோ வேலையா ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அத்தை இத பத்தி எதுவுமே பேசல. சரி, ராஜசேகர் கிட்ட பேசிட்டாங்களா? இது வரைக்கும் பேசல. இனிமேதான் அத்தை இத பத்தி பேச ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? கார் சத்தம் கேக்குது. ஓ அதுவா, மேடிக்குன்னு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குல்ல, அங்கதான் மேடிய கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அம்மா, கண்மணிமா. ஹலோ ஹலோ ஸ்வேதா. கண்மணிமா. ஹலோ, ஏய் லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ 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 ஸ்வேதா, லைன்ல தான் இருக்கியா? ஐயோ, ச்சே, போன் கட் ஆயிடுச்சு. முக்கியமான நேரத்துல கட் ஆயிடுச்சு. ஐயோ, போன்ல டவரே இல்ல, அதனாலதான் கட் ஆயிடுச்சு. அம்மா என்னம்மா ஆச்சு? நம்ம குடி மொத்தமா மூழ்க போகுதுடி. என்னம்மா சொல்ற? புரியலம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஸ்வேதா ராசாத்திய பாக்குறதுக்கு ட்ரைனிங் சென்டர் போயிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றது? பூமிகா, உடனே ட்ரைனிங் சென்டருக்கு போ. ஏதாவது பண்ணி ஸ்வேதாவும் ராசாத்தியும் மீட் பண்ணாத அளவுக்கு பண்ணிடு. நான் ஸ்வேதாவுக்கு போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சரியா? சரிம்மா. ஏய், போகும்போது நெத்தியில போட்டு வச்சுக்கோ. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ, அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. போறோமா? டீச்சர் இருக்காங்களா? உள்ள இருக்காங்கம்மா, பாக்கணுமா? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. கார்ல இருந்து 2 பேரும் உள்ள போனாங்களா? இப்பதான் உள்ள போனாங்கம்மா. நான் அவங்கள போய் பார்க்கணும். அந்த படத்தெல்லாம் நீ பாத்தியா? எப்படி இருக்கு இது எல்லாமே? பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் நீயும் நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன்னு நான் கேள்விப்பட்டேனே. நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன். வெரி குட். சரி. எஸ். அப்புறம் உனக்கு மனசுல என்ன வரையணும்னு தோணுதோ அத இங்க வர நான் வந்து பாக்குறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. சரியா? சரி.
ஸ்வேதா அழகா இருக்கு. டீச்சர் கிட்ட போய் சொல்லலாம். டீச்சர், ஐ finished. அப்படியா? வெரி குட். சரி, இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. ஓகே டீச்சர், பாய். பாய். ஸ்வேதா, பாய். என் மக ஸ்வேதாவ அப்படியே வரைஞ்சிருக்கான். இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை மேடி என் மகளை எங்கேயாவது நேர்ல பாத்திருப்பானோ? மேடிய விசாரிச்சா என் பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். வாட்ச்மேன், வாட்ச்மேன். வந்துட்டோம் மேடம். மேடம், இங்க இப்போ மாதவன் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் இருக்காரா? இப்பதான் கிளம்பி போனாங்க மேடம். போயிட்டாரா? சரி. சரிங்க மேடம். அத்த, ராசாத்தி பூமிகாவை தானே ஸ்வேதான்னு நினைச்சிட்டு இருக்கா. நாம பூமிகாவை ராசாத்திக்கு போன் பண்ண சொல்லி ராசாத்திய மாதவன் கிட்ட இருந்து கட் பண்ணி விட்டுட்டா ராசாத்தியும் ஸ்வேதாவும் மீட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியா தான். பூமிகா, நீ ராசாத்திக்கு கால் பண்ணி மேடி உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு, நானே மேடிக்கு வீட்ல ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன், அதனால இனிமே நீங்க எனக்கோ மேடிக்கோ எங்க அத்தைக்கோ யாருக்கும் போன் பண்ணாதீங்கன்னு கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிடு. அப்படி நீ சொல்லிட்டா ராசாத்தி விஷயத்த தற்காலிகமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ராசாத்தி அம்மாவை ஆஃப் பண்ணிடலாமா? ஆனா ஸ்வேதாவை எப்படி ஆஃப் பண்றது? அது ரொம்ப ஈஸி. ஸ்வேதா கிட்டதான் நம்ம ஏற்கனவே ராசாத்திய பத்தி தப்பா சொல்லி வச்சிருக்கோம்ல, அதனால ஸ்வேதா நம்ம என்ன சொன்னாலும் கேப்பா. ஸ்வேதா, உன் புருஷன் ட்ரைனிங் சென்டருக்கு போக வேண்டாம், நீயே ட்ரைனிங் கொடுன்னு சொன்னா அவளே ட்ரைனிங் கொடுத்துருவா. கரெக்ட் தான்ல. நம்ம ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சாச்சு. இனிமே கில்லி மாதிரி சொல்லி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பூமிகா, நீ போன் பண்ணி வேலைய ஆரம்பி. சரிம்மா. பூமிகா, உனக்கு என் பையன் கௌதம பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? என்னம்மா தலையாட்டிக்கிட்டு? சம்மதம்னு வாயை திறந்து சொல்லு. சம்மதம். கௌதம், அப்பா, உனக்கு பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இல்லப்பா. என்னடா இப்படி பேசுற? நீ பூமிகாவை லவ் பண்ணதானே? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற? நான் எப்பமா பூமிகாவை காதலிக்கிறதா சொன்னேன்?
உங்ககிட்ட எப்பயாவது சொன்னா பூமிகா எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். மத்தபடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு பூமிகாவை கல்யாணம் பண்றதுல துளி கூட விருப்பம் கிடையாது. நீங்களா ஏதாச்சும் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அத்த, அப்ப கௌதம்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமே நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? என்ன கௌதம் இப்படி சொல்றீங்க? அழாத பூமிகா. பூமிகா கல்யாணத்துக்கு ராஜசேகர் தான் வில்லனா இருப்பான்னு பார்த்தா கடைசியில கௌதமே வில்லனா ஆயிட்டானே. அவன் அண்ணன் அந்த லூசு பையனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு கௌதம் பூமிகாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் கழுத்து அறுத்துட்டான். பணக்காரன்ற புத்திய காமிச்சிட்டான். அவனெல்லாம் நீ சும்மா விடக்கூடாது. அவனெல்லாம் ஏதாவது பண்ணி ஆகணும். அத்த, அவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. கண்மணி, நான் சொல்றத கேளு. இவ்வளவு கோவப்படாத. கோவப்பட்டா புத்தி வேலை செய்யாது. தப்பு பண்ணுவோம். நமக்கு இப்ப பூமிகா கல்யாணம் தான் முக்கியம். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. கௌதம் பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நல்லா யோசி. ஏத்த, கௌதம் பூமிகாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டான்னு சொல்லி போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? இல்லனா எனக்கு போன் பண்ணலனா, என்ன பாக்க வரலனா செத்து போயிடுவேன்னு ஒரு மெசேஜ போடு. பூமிகா, நீ கௌதம்க்கு கால் பண்ணு. ஏன் கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னான்னு கேளு. என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணு. அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். ஆமா, போன போடு. நம்மள ஏமாத்தணும்னா ஒரு வழி பண்ணணும். போன போடு. சரிம்மா. கௌதம் போனை கட் பண்றாமா. திரும்ப கால் பண்ணு. கத்தாத. பாருங்க அத்த. திரும்பவும் போனை கட் பண்ணி விடுறாமா. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இரு. எடுக்கிற வரைக்கும் அவனை விடாத. அம்மா, கௌதம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்.
அம்மா எனக்கு கௌதம் வேணும்மா. நான் என்னம்மா பண்றது? செத்து போ. என்ன கண்மணி இப்படி சொல்லிட்ட? பெத்த பொண்ண போய் செத்து போன்னு சொல்ற? ஐயோ, ஏன் பொண்ணு போய் நான் அப்படி சொல்லுவேனா அத்தை? நீ எனக்கு போன் பண்ணலனா, என்ன பாக்க வரலனா நான் செத்து போயிடுவேன்னு ஒரு மெசேஜ் போடு. கௌதம் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உன்னை பாக்க தேடி வருவான்னு சொல்ல வந்தாத்த. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. சூப்பர் பிளான்மா. நான் உடனே மெசேஜ் பண்றேன். மெசேஜ போடு. அந்த கௌதமா நம்மளால ஒரு கை பாத்துருவோம். நீ சாக போறேன்னு சொல்லியும் கௌதம் உன்னை திரும்ப கூப்பிட்டு பேசலன்னா அப்போ நமக்கே தெரியாம நமக்கு எதிரா ஏதோ சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு. விஷத்தை கக்குனாதான் பாம்புக்கு மரியாதை. நீ அந்த ஸ்வேதாக்கு போனை போட்டு என்கிட்ட கொடு. ஸ்வேதாக்கு எதுக்குமா கால் பண்ண சொல்ற? சொல்றேன்ல, நீ கால் பண்ணு. சரிம்மா. பூமிகா அம்மா கால் பண்றாங்க. ஹலோ பூமிகா அம்மா. ஏ ஸ்வேதா, கௌதம் பூமிகாவை வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திட்டான். இங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தொண்டையில சோறு தண்ணி கூட இறங்காம கவலையில இருந்துகிட்டு இருக்கோம். பூமிகா வேற அழுதுகிட்டே இருக்கா. ஆனா அத பத்திலாம் நீ எந்த கவலையும் இல்லாம இருக்க போல இருக்கு. என்ன பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன்ற திமிரா? பழசெல்லாம் மறந்துட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன இல்ல? உனக்கு பூமிகா மேல அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் நீ கல்பனாம கிட்ட கௌதம் கிட்ட எல்லாம் போய் அவங்க கையில கால்ல விழுந்தாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி இருக்கணும்ல. செஞ்சியா நீ? செஞ்சம்மா. கௌதம் கிட்ட நான் பேசினேன். கௌதம் கிட்ட பேசுனியா? என்ன சொன்ன அவன்? அது வந்துமா, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை கௌதம் பாத்துட்டாரு. கௌதம் நீங்க எனக்கு மாப்பிள்ளைன்னு காட்டி மேடிய கட்டி வச்ச விஷயம் கௌதம்க்கு தெரிஞ்சு போச்சுமா. கௌதம் உங்க மேல, பூமிகா அம்மா பாட்டி மேல எல்லாம் ரொம்ப கோவத்துல இருக்காருமா. ஆனா நான் அவர்கிட்ட பூமிகா அம்மாவுக்காக எவ்வளவோ பேசி பார்த்தேன். அத அவர் கேட்கவே இல்ல. இனி இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ முதல்ல போனை வை, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுமா? ஐயோ, கண்மணி, ஏ கண்மணி, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? அத்தை, நீங்க சொன்னது சரிதான் அத்தை. அந்த வழுக்கு மரம் நமக்கு நல்லா ஆப்பு வச்சுட்டான். குடும்பமே சேர்ந்து கடைசியில நம்மள முட்டாளாக்கிட்டாங்களே. 3 பொம்பளைங்க சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாமா செய்வாளுங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வளர்த்த பொண்ண பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கௌதமியும் சேர்த்து ஏமாத்தி அவளுக்கு நினைச்சத சாதிச்சுட்டாளுங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருதுங்க. கல்பனா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. நடக்க போறத பத்தி யோசி. என்னங்க யோசிக்க சொல்றீங்க? என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? நீ என்ன வேணாலும் செய். ஆனா எது செஞ்சாலும்
ஸ்வேதாவை மனசுல வச்சுக்கிட்டு செய். என்ன குறுக்குறுன்னு என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, 2 பேருக்கும் மூக்கு நல்லா உடைஞ்சிருக்கான்னு பார்த்தேன். எங்க அப்பா உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. எங்களுக்கு சொந்தமான பொருளா? என்னது அது? இனி இந்த பேப்பருக்கு வேலை இல்ல, இந்தாங்க. வா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ வந்தல்ல, திரும்பி வீட்டுக்கு போகாத, நம்ம வீட்லயே தங்கிடு. கல்பனாமா வீட்ல இருந்து யாரு போன் பண்ணாலும் எடுக்காத. நீ வராது தெரிஞ்சு எதுக்குன்னு காரணம் தெரியாம உன்னை கூப்பிடறதுக்கு கல்பனாமா இங்க வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ நான் மேடிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே கௌதம் பூமிகாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான். அதுவே இப்ப நடக்காத போது நான் எதுக்கு மேடி கூட வாழணும்? நீங்க கௌதம் பூமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் மேடி கூட வாழ்றேன், அப்படி இல்லாட்டி நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு மட்டும் ஒரே போட போட்டுரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கல்பனா அம்மாவுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. அவங்க கௌதம் பூமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் ஸ்வேதா அமைதியா இருக்க? பாட்டி சொன்னதுல உனக்கு சம்மதம் தானே? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால இது மட்டும் பண்ண முடியாது. அத்தை கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. அத்தை எனக்கு தெய்வம் மாதிரி, அவங்க வாழற வீடு எனக்கு கோவில் மாதிரி. மேடி அத்தை எல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது. சபாஷ் ஸ்வேதா, சபாஷ். தாத்தா. ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. ரூமுக்குள்ள பூட்டி வச்சுமே இந்த ஆள் எப்படி வெளியில வந்தாரு? என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப நீ கல்பனாமா வீட்டுல வசதியா வாழறதுக்கும் நாங்க தான் காரணம். அதையெல்லாம் நீ மறந்துட்டு மனசாட்சியே இல்லாம பேசுற. அவ சரியா தானே பேசுறா. ஸ்வேதா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வேற நடுவுல யோ, நெஞ்சு வலிக்குதியா? கொஞ்சம் பேசாம இரு. ஸ்வேதா, நேத்து வந்த கல்பனாமா உனக்கு சாமினா நாங்க உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க. அத்தை சாமிக்கும் மேல. அம்மா, ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ அத்தை, ரொம்ப நெஞ்சு வலிக்குதே. கண்மணி அவ்வளவு சொல்றா, அப்ப கூட நீ மனசு இறங்கல. எனக்கு புரிஞ்சு போச்சுடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆனதும் எங்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டல. எங்களை ஏனியா யூஸ் பண்ணி மேலே ஏறி வந்துட்டு இப்ப அந்த ஏனிய மனசாட்சியே இல்லாம எட்டி உதச்சிட்டல. எங்களை விட உனக்கு உன் அத்தை தான் முக்கியமா? போடி போ, என் மூஞ்சிலேயே முழிக்காத. நான் செத்தா கூட என்ன நீ பாக்க வராத, போ. என்ன இவ நிப்பான்னு பார்த்தா போறா? என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு? ஸ்வேதா நிப்பான்னு பார்த்தா போறா. அவளை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாதா?
என்ன இது இவளுங்க 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாளுங்க. வாய் வார்த்தையெல்லாம் வேலைக்காகல, உடனே செயல்ல இறங்கிட வேண்டியதுதான். அப்படின்னா இப்ப பாரு. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதே. ஐயோ அத்தை, என்னாச்சு? ஐயோ அத்தை, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா அத்தை? கண்மணி, அது நெஞ்சு வலி இல்ல, வாய்வு பிடிச்சுக்குச்சு. மரகதம், உன்னை ஓவரா உள்ள சாப்பிடாதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? பூமிகா, இந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு, இல்லாட்டி கவுண்டர் போட்டே காரியத்துக்கு எடுத்துருவாரு. சரி பாட்டி. ஐயோ பாப்பா, என்ன ஐயோ நீங்க வாங்கல. எங்கம்மா? நீங்க வாங்க சொல்றேன். போயா. ஐயோ அத்தை, டெபாசிட் சார்ஜ், பெட் சார்ஜ், அது இதுன்னு இப்ப வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 30,000 ரூபாய் பில் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு வரப்போகுதுன்னு வேற தெரியல. அத்தை, ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்தாலே எனக்கு உண்மையாவே நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. இது இப்படியே போனா நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் அத்தை. கண்மணி, சும்மா செலவுக்கெல்லாம் பயப்படாத. நாம இப்ப பண்ற செலவெல்லாம் பூமிகா கல்யாணத்துக்காக நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். பூமிகா கௌதம் கல்யாணம் முடிஞ்சதும் இதையெல்லாம் நம்ம பல மடங்கா திருப்பி எடுத்துடலாம். ஆமா அத்தை, இப்ப எதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க? எல்லாம் காரணமாத்தான். ஸ்வேதாவை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவ மனசுல குற்ற உணர்ச்சியை விதைக்கணும். நம்மள வளர்த்த பாட்டி கண்மணி அம்மா பூமிகாவுக்கெல்லாம் நாம எதுவுமே செய்யலன்னு நினைக்க வைக்கணும். பூமிகா கௌதம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மட்டும்தான் பாட்டி கண்மணி அம்மா பூமிகா அக்காவுக்கு நாம திருப்பி செய்யற நன்றி கடன்னு அந்த ஸ்வேதாவுக்கு நம்ம தோண வைக்கணும். அதுக்குதான் இந்த டிராமா எல்லாம். சரி பாட்டி, உங்க பிளான் தான் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா என்ன பாக்குறதுக்கு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவா பாரேன். அப்ப அவகிட்ட, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஸ்வேதா, எனக்கு எல்லாமே நீதான், எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் என் கூடவே நீ இரு அப்படி இப்படின்னு பாசமா பேசி அவளை என் கூடவே ஒரு 10 நாள் தங்க வைக்க போறேன். அந்த 10 நாள்ல அந்த ஸ்வேதா மண்டைய நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி அவளை முழுசா நம்ம பக்கத்துக்கு மாத்த போறோம். அதுக்கப்புறம் ஸ்வேதாவை வச்சு கல்பனா அம்மாவுக்கு லாக் அடிச்சு பூமிகா கௌதம் கல்யாணத்தை ஜாலியா நடத்த போறோம். அப்ப பாரு. நல்ல ஐடியா அத்தை. அது ஒண்ணுல சம்பந்தி, அத்தைக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்சா மாமா அப்படியே படப்படன்னு ஆயிடுவாரு. அதனால வாயு தொலைன்னு பொய் சொல்லி வச்சிருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி. நல்ல வேளை கல்பனாமா நம்ம கண்மணி சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க. அப்புறம் சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும். விண்ணப்பமா? என்ன விண்ணப்பம் கேக்குறீங்க? இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் 10 நாளைக்கு நான் இங்கதான் இருக்கணும். அந்த 10 நாளும் வீட்ல பூமிகா தனியா தான் இருப்பா. வயசு பொண்ண தனியா வீட்ல விட பயமா இருக்கு. அதான் பூமிகாவுக்கு துணையா ஸ்வேதா இருக்கலாமான்னு கேட்டேன். இல்ல சம்பந்தி, மாதவன் ஸ்வேதாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். பூமிகாவுக்கு துணையா உங்க வீட்டுக்கு ஸ்வேதா வரேன்னு சொன்னா மாதவ அடம் பிடிச்சு அப்புறம் ஸ்வேதா கூட தான் இருப்பேன்னு சொல்லுவான். மாதவனும் கூட வருவானா? வந்தா வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவானே.